நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவையான பன்னீர் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பன்னீரை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயத்தை நான் கட் பண்ணி அதில் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு. தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. தேவையான மசாலாவே எடுத்துக்கிட்டாச்சு. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கசகசா அண்டு சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சுங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாவையும் எடுத்து வச்சுருக்க மசாலாவை தட்டிடலாம். பொரிஞ்சதும் வெங்காயம், இஞ்சி பூண்டு அண்டு கேசனடி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. ஸோ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாங்க. இது இப்போ நல்லா வதங்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு ஒரு டவாவை சூடு பண்ணி அதில் பன்னீரை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக நான் ஆயில் போடுறேங்க. ஆயிலோ நெய்யோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இதில் தட்டிடலாங்க. இது 1 மினிட் குக் ஆனால் போதுங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதுங்க, இறக்கிடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு மசாலாவை சேர்த்துடலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 இல்லை 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. நான் அரைக்கும் போதே தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. மேபி பன்னீர் கிரேவி டைப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இதுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி பன்னீர் இனிமேல் உள்ளே போட்டுற வேண்டியதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை உள்ளே தட்டிடலாங்க. கிரேவி ரெடி ஆகிட்டுங்க. மல்லியெல்லாம் போட்டுக்கலாங்க. இருந்துச்சுன்னா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் பன்னீர் கிரேவிக்கு கஸ்தூரி மேத்தி நல்ல ஒரு மணத்தையும் சுவையும் தருவாங்க. நான் இதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேங்க. தயிரோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. பாருங்கள், தயிர் போட்டதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஒரு ரிச் கிரேவியாக நமக்கு கிடச்சிருக்கு. இது சப்பாத்தி, ரைஸு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு நாங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. பாருங்கள், கையிலே ஒட்டாத அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதில் சப்பாத்தி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதை நல்லா மாவில் முக்கி எடுத்து உருட்டிக்கலாங்க. பாருங்கங்க, இதை இப்போ தேய்ச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்மளோட டவாவில் போட்டுற வேண்டியதாங்க. இப்போ போட்டுக்கிட்டாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் போட்டுக்கலாங்க. முன்னாடியும் பின்னாடியும் நெய் போட்டுக்கலாங்க. நெய் போட்டு 1 செகண்ட் நம்ம இதை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சுவையான சப்பாத்தி ரெடி ஆயிடுங்க. சப்பாத்தி ரெடி ஆயிட்டுங்க. ஃபைனலாக சப்பாத்தி பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.